பெரிய அறிஞர் ஒருத்தர் சொன்னார், பணம் வேணாம்னு சொல்கிற எல்லாருமே பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் அடுத்த பரிமாணம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதை டீப்பாக ஸ்டடி பண்ணும்போது எனக்கு வாழ்க்கையில் புரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்டர் ஸ்டீஃபன், வளர்ச்சி வேணும், மகிழ்ச்சி வேணும், அமைதி வேணும். எது ஒருத்தன் தொலைக்கிறானோ அதுதான் அவனுக்கு முக்கியமாக தெரியுது. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றது நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி உழைக்கக்கூடியவர்கள் மேல் நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்களை அவங்க செய்யணும், எப்படி அவங்க வாழ்க்கையை பார்க்கணும்? ஒரு கூட்டமான ட்ரெயினில் ஏறினா அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்க. பாக்கி 2% மக்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நான் எங்கே போகணும், நான் என்ன சாதிக்கணும், இந்த 2% மக்கள் கிட்ட தான் 98% மக்கள் வேலை செய்கிறாங்க. விடுபட முடியாது நீங்கள் நினைக்கிறது தான் நம்மளுடைய முதல் பிரச்சனை. என்னோட எண்ணத்தை மாற்ற முடியாது. 2 டெக்னிக் சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இது மாதிரி ஒரு 1000 டெக்னிக் இருக்குது. இந்த எண்ணங்கள் தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல். இதை வச்சு 2 டெக்னிக்ஸ் பார்க்குறவங்க யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இன்னிலே நீங்களும் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய நேயர்ஸ் யூஸ் பண்ணலாம், யார் வேணால் எல்லாருமே பண்ணலாம். முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் சொல்லி. வணக்கம் சார். வணக்கம் திரு ஸ்டீஃபன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா வேகமாக படித்து முடிச்சிடுறாங்க. படித்து முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் ஒர்க்குக்கு போன பிறகு நீ உன்னுடைய கரியர் க்ரோத்தை பாரு, ஒவ்வொரு இயரும் நீ ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரை பார்க்க முடியுது. அப்புறம் ரிலேட்டிவ்ஸோடைய ப்ரெஷர் பார்க்க முடியுது. ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு பையன் நல்லா சம்பாதிப்பான், அப்போ அவனை கோட் பண்ணி பாரு உங்கள் பெரியப்பா பையன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், நீ இன்னும் இப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்கிறது. தொடர்ச்சியாக இப்போ இந்த பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ரொம்ப ஆழமாக விதைக்கப்படுது. அதுக்கு பிறகு அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வருது. அந்த ஃபேமிலி நீட்ஸை மீட் பண்ணுறதுக்காக இன்னும் கடுமையாக ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பணம் சம்பாதிப்பது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயமா நினைச்சு நிறைய மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வாழ்க்கையை முதல்ல பார்க்கணும்? கண்டிப்பாக பணம் என்பது தேவை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில உலகத்தில் யாருமே அநேகமாக இருக்க முடியாது. ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் சொன்னார், பணம் வேணாம்னு சொல்கிற எல்லாருமே பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் அடுத்த பரிமாணம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கே நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்க, கடுமையாக உழைப்பாங்க, ஆஃபீஸ்க்கு போவாங்க, ப்ரமோஷன் வேணும், அதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் வேணும், இதெல்லாம் சொன்னீங்க. இது ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். இதே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க். இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸில் முதல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவாக சேர்றீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருது, உங்கள் கீழே ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு Tier 2 லெவலுக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சீனியர் மேனேஜர் லெவலுக்கு போகிறீங்க, அப்புறம் மிடில் மேனேஜ்மெண்ட், டாப் மேனேஜ்மெண்ட். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலை வருது. அதை நீங்கள் செய்யறதுக்கு வெறும் ஹார்ட் ஒர்க் போகிறோமா, உங்களுடைய இன்னும் திறமைகள் நிறையா வளர்க்கணுமா? நம்ம நிறைய பேர் புரியாமல் போகிறதுக்கு ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் சொன்னார், ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு அரிவாளை கொடுத்தா முதல்ல ஒரு 10 நிமிஷம் அந்த அரிவாளை தீட்டுறதுக்கு நேரத்தை செலவிக்கணும். இந்த பணத்தை தேடக்கூடிய ஒரு இடம், பணன்றது கண்டிப்பாக வேணும். இனி உலகத்தில் நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோன்னா இந்த நான் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், இந்த உட்காந்துருக்கிற டேபிள் ரெக்கார்டிங் எல்லாத்துக்குமே பணம் வேணும். எதுவுமே ஃப்ரீயாக வரப்போகிறது. ஆனால் இதெல்லாம் உருவாக்குவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான 2 திறமைகள், நம்மளுடைய எண்ண சக்தி, நம்மளுடைய உணர்வுகளை கட்டி ஆளக்கூடிய சக்தி. இது எந்த அளவுக்கு ஷார்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முதல்ல தன்னுடைய சக்தி இன்னும் நிறையா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வருது. அப்போ நீங்கள் பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற தியரியை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கத்தி வந்ததா இல்லை முட்டை வந்ததா கோழி வந்ததான்ற மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நான் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வகுப்பு எடுக்கும்போது, லீடர்ஷிப் செஷன் எடுக்கும்போது ஒரு ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு 10,000 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பணம் தான் சார் முக்கியம் அப்படின்னு சொன்னார். சரிங்க, நீங்கள் பணம் நாள்லேருந்து நீங்கள் இப்போ வாங்குகிற சம்பளத்தை அப்படியே டபுள் த பணம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் கம்பெனியில் சேர்ந்துருங்க. சார் நிஜமாவா அப்படின்னாரு. ஆமாங்க வந்துடுங்க. அப்போ கேட்டேன், என்ன சார் நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே வேலை செய்ய வேணாங்க, கார்த்தாலம் ஆஃபீஸ்க்கு வாங்க, சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு போயிடுங்க, ஹோல் டே உங்களுக்கு வேலையே கிடையாது. கார்த்தாலம் எல்லா வரைக்கும் உங்களை ஒரு தடவை கடுமையாக உங்களை விமர்சனம் பண்ணுவேன், சாயங்காலம் ஒரு தடவை கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன், அவ்வளோதாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இல்லைங்க எனக்கு வேணாம், இல்லை எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது, இல்லை எனக்கு அது வேணாம். இல்லைங்க இதே மாதிரி 2 மடங்கு பணம் தரேன், ஆனால் ஒரு 2-3 வருஷத்தில் உங்களுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும், ஆனால் சம்பளம் ஜாஸ்தியாக பரவாயில்லையான்னு. இல்லைங்க எனக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வச்சுக்கோங்க, சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை ஒத்து போக மாட்டாங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போகலாம் மனஸ்தாபம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது, பரவாயில்லையா அப்படின்னு. இல்லைங்க அதுவும் வேணும். இதை டீப்பாக ஸ்டடி பண்ணும்போது எனக்கு வாழ்க்கையில் புரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்டர் ஸ்டீஃபன், வளர்ச்சி வேணும், மகிழ்ச்சி வேணும், அமைதி வேணும். எது ஒருத்தன் தொலைக்கிறானோ அதுதான் அவனுக்கு முக்கியமாக தெரியுது. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்தியா மாதிரி வளரக்கூடிய நாட்டில் 85-90% மக்கள் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்காங்க.
அவங்களுக்கு பணம் முக்கியமாக தெரியுது. பணம் சம்பாதிக்க கண்டிப்பாக நிறையா சம்பாதிக்கணும். அதுக்கு எந்த விதமான அப்பர் லிமிட் யாரும் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் அது சம்பாதிக்கும் போது கூடயே இந்த 2 மற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நான் ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா PHGnomicsன்னு சொல்லி, பீஸ், ஹாப்பினஸ், க்ரோத். இது 3ம் எப்படி ஒரு சம பக்க முக்கோணம் இருக்கோ, எல்லா முக்கோணத்தில் 3 பக்கம் ஒரே மாதிரி இருக்கோ, அதே மாதிரி பணம் சார்ந்த வளர்ச்சி, பணம் சார்ந்த மூளை வளர்ச்சி, பணம் சார்ந்த என்னுடைய திறமைகள் வளர்ச்சி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பணம் எவ்வளோ வந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் நல்லா வேலை செய்கிறீங்க, ஹோல்டே அருமையாக வேலை செய்கிறீங்க, நல்லா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. சாயங்காலம் உங்களுடைய பாஸு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தட்டி கொடுக்கலாம், என்னடா இவ்வளோ ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ரிசியேஷன் தேவைப்படுது, அந்த சந்தோஷம் தேவைப்படுது. இப்போ நம்ம 2 பேர் பார்க்குறோம், இந்த 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், இதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சேனலில் போடுவீங்க. இந்த சேனல் நம்ம எல்லாருமே எங்கே போய் பார்ப்போம்? கீழே கமெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கமெண்ட்ஸில் என்னை பற்றி யாராவது தப்பாக பேசினாங்க, இவ்வளோ எஃபர்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணி என் மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்காது. பணம் இல்லாமல் ஒரு மனிதரால் நிம்மதியாக இருந்துட முடியுமா? மகிழ்ச்சியாக இருந்துட முடியுமா? பணம் இல்லாமல் அவருக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருந்துட முடியுமா? 10ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கங்களேன், அவங்க ஒரு 5 சப்ஜெக்ட் படித்தாங்க. ஒரு சப்ஜெக்டில் மட்டும் 100க்கு 100 வாங்கிட்டு மற்ற 4 சப்ஜெக்டில் அவங்க மார்க் வாங்கலைன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? மேலே போக முடியாது. இது ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு புரியுது. இது 3மே சேர்ந்து ஓடக்கூடிய ஒரு ட்ரையாங்குலேட்டட்னு சொல்லுவாங்க. 3மே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முதல்ல நிறைய நேரம் நான் ரோட்டில் நைட்டில் வீட்டுக்கு போகும்போது காரில் போகும்போது பார்த்துருக்கேன். பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் ஏசி ரூமில் படுத்து தூங்கும்போது வராத தூக்கம் அவங்க ரோட்டில் படுக்கும்போது நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் லாரியில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் ஸ்லாப் தூக்கிட்டு போவாங்க, எட்ஜில் ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு எந்த விதமான அந்த டிராஃபிக் பம்ப் அப் அண்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தூங்கிட்டு இருப்பாங்க. எதனால மனசுக்குள்ள நிம்மதி இருக்குது. அவனுக்கு வாழ்க்கையில் என்னுடைய தேவைகள் கடுமையாக உழைத்ததுனால ஒன்று. 2வது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவைகள்ன்றதுல ஒரு தெளிவு. இப்போ எனக்கு ரொம்ப தெளிவு, இவ்வளோ தான் எனக்கு வேணும், இது எனக்கு போருன்ற எனக்கு தெளிவு அது எனக்கு கிடச்சிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் தேடணுன்ற அவசியம் இல்லை. அது நீங்கள் எவ்வளவுன்றது ஒரு தடவை புரியும் பொழுது என்ன ஆகுதுன்னா மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூட வர ஆரம்பிச்சிது. ஒரு பேசிக் ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி பணம் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கையை ஒரு படத்தினுடைய ஸ்கிரிப்டாக பாருங்கள். இந்த படத்தில் நீங்கள் ஹீரோ, சுற்றி இருக்கிறவங்க ப்ரொடியூசரு, டைரக்டர் எல்லாம் இருக்காங்க. ஹீரோக்கு ஆக்சுவலாக என்ன ஃப்ரீடம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. ஆனால் தேட்டரில் பார்த்து கைத்தட்டது பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு தான் கைத்தட்டுறாங்க, அவருடைய வெற்றின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ஹீரோவானவர் அந்த படத்தில் பேசக்கூடிய வசனம், அவர் என்ன பண்ணணும், எப்படி ஆடணும், எப்படி சண்டை போடணும் எல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90-95% நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஆடுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா யாரோ போட்டுட்ருக்காங்க. என்னோடய அப்பா அம்மா போடுறாங்க, சொசைட்டி போடுது, என் மேனேஜர் போடுறாரு, ஒய்ஃப் போடுறாங்க. இதுவே என்னுடைய வாழ்க்கையை நான் சொந்தமாக என்னுடைய வெற்றி படமாக மாற்றணும்னு சொன்னால் கிளைமேக்ஸில் வெற்றின்றது என்ன, அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய வெற்றி என்னன்றதை நான் நிர்ணயிக்கணும். அந்த ஃப்ரீடமை தான் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார். கடவுளோ இயற்கையோ கொடுத்துருக்கு, சுய சிந்தனைன்னு சொல்லுவாங்க. என்னோடது வெற்றி என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு தேவையான திறமைகளை வளர்த்து கொள்வதும் உண்மையான வளர்ச்சி. சார், இப்போ உழைப்பு அப்படின்றது எல்லா நபர்கள்ட்டையுமே இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. பெரும்பாலும் எல்லா நபர்களுமே உழைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக குடும்பத்தோடு இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அப்படின்றது இருக்குது. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றது நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க தேடி போகிறதே கிடையாது அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படி உழைக்கக்கூடியவர்கள் மேல் நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்களை அவங்க செய்யணும், எப்படி அவங்க வாழ்க்கையை பார்க்கணும்? 1940கள் நினைக்கிறேன், KR ராமசாமி ஐயா நடித்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு, கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். உண்மையான ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது என்னன்னு சொன்னால் என்னுடைய குறிக்கோள் என்னன்றதுல தெளிவு இருந்து அந்த குறிக்கோளை அடைவதற்கு நான் எப்படி போகணுன்றதுல தெளிவு, அதை செய்வதற்கு நான் என்ன திறமைகளை வளர்த்துக்கணும். திறமைகள் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது சார். உங்களுக்கு ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஸ்கில்ன்றது என்னுடைய டெக்னிக்கல் திறமைகள். இப்போ நம்ம பேசுகிறத ஒரு கேமராமேன் தம்பி அவர் ரெக்கார்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த எப்படி கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி வாய்ஸை பிக்கப் பண்ணணும், இது எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்ற தொழில் சார்ந்த திறமைகள் ஹார்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மீட்டிங் ரூம் உட்காந்து பேசுகிறீங்க, அதெல்லாம் அந்த ஹார்ட் ஸ்கில்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை. பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. மென் திறமைகள், மற்றவர்களுடன் நான் எப்படி பேசணும், எப்படி அவங்கள லீடராக நான் முன்னின்று நடத்தணும் அப்படின்ற திறமைகள். இது 2மே வளர்க்காமல் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி போகிறாங்க.
அவங்களுடைய உண்மையான திறமைகளை அவங்க வளர்த்துக்கணுன்றது அவங்க யாருக்குமே சொல்ல. அப்படின்னு எப்போ அவங்களுக்கு வளர்த்துக்கணுன்றது தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்கள்ட்ட நான் பர்சனலாக பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் பேருக்கு மேலே வாழ்க்கையில் இந்த 40 வருஷங்களில் பார்த்துருக்கேன். ஒரு 20-30 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எக்கச்சக்கமாக பிஸ்னஸ்மேன், டாப் லெவல் பியூரோக்ராட்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீ எங்கே போகிறேன்னு தெரிலன்னா அந்த ரோட்டில் போயிட்டே இருன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நான் மெயின் ரோட்டில் போய் நிற்கிறேன். இந்த மெயின் ரோடு நின்றுட்டு ஒருத்தட்ட, ஐயா இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்குறேன். அவர் முதல்ல என்ன சொல்லுவார், ஐயா நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்பார். நான் எங்கே போனால் உங்களுக்கு என்னங்க, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தானே கேட்டேன். ஒரு ரோடு நான் எங்கே போகிறேன்ற கேள்வி கூட ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆழ்நிலை மனது சப்கான்ஷியஸ் மைண்டில் தெளிவாக தெரியுது. எங்கே போகணுன்னு தெரிஞ்சாதான் அந்த ரோடு எங்கே போகுன்றது என்னால் சொல்ல முடியும். இதே மாதிரி எப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே போகணுன்றதுல ஒரு தெளிவாக, என்னோடய குறிக்கோள் என்ன, குறிக்கோள்ன்றது ஃபினான்ஸ் குறிக்கோளாக இருக்கலாம், வெற்றி சார்ந்த குறிக்கோளாக இருக்கலாம், வாழ்க்கையில் என்னை பற்றி பேசணுன்றவங்களுக்கு. இப்போ ஒரு 1000 கோடி சம்பாதிச்சிட்டார் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்லுவார், என்னை பற்றி நிறைய பேர் புகழாக பேசணும், என்னை பற்றி பேப்பரில் எழுதணும், எனக்கு ஒரு செலவு வைக்கணும். அவங்களுடைய குறிக்கோள் மாறிடும். ஒரு தொழிலாளியாக இருக்கான், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு குறிக்கோள் என்னவாக இருக்கணும், குறிக்கோள் இந்த டைமில் நான் முடித்து இந்த கம்பெனியில் இந்த போஸ்ட்டில் இந்த சம்பளத்துக்கு நான் சேரணும். அது குறிக்கோள் அப்படி ஃபஸ்ட் இயரில் அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னால், 4வது வருஷம் முடிஞ்ச கேம்பஸ் இன்டர்வியூ வரும்பொழுது அவனுக்கு என்ன ஆகுது, இந்த கம்பெனியில் இந்த போஸ்ட்டுக்கு நான் வரேன்னா இன்னிலேருந்தே அதுக்கான திறமைகள் என்ன வளர்க்கணுன்றது அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிது. நிறைய இடங்களில் ஒரு அருமையான ஒரு டேட்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உலகத்தில் ஒரு 8 லட்சம் பேரை வச்சு எடுத்த டேட்டா, 7 வருஷம் அதை ரிசர்ச் பண்ணாங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெற்றி சார்ந்தவர்கள், வெற்றி அடையாதவர்கள்ன்றத பிரிவு எடுத்து அதிலேருந்து எடுத்து பார்த்த விஷயம். 98% மக்கள் அவங்க எடுத்ததில் வெற்றி அடையாதவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எங்கே போகணுன்றதே அவங்களுக்கு தெரில. ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 2 வருஷம் கழிச்சு என்னவாயிருக்கணும்னு கேட்டிங்கன்னா தெரில. இப்போ ஒரு ட்ரெயினில் ஏறுறீங்க, ஒரு கூட்டமான ட்ரெயினில் ஏறினா அவங்களே அவங்களை இறக்கி விட்ருவாங்க. அதேமாதிரி நிறைய பேர் வாழ்க்கையை வந்துட்டுருக்காங்க. அது பாக்கி 2% மக்கள் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நான் எங்கே போகணும், நான் என்ன சாதிக்கணும், இந்த 2% மக்கள்கிட்ட தான் 98% மக்கள் வேலை செய்கிறாங்க. எதனாலனா அவங்களுக்கு மனதில் ஒரு குறிக்கோள்ன்றது தெளிவு இருக்குது. அந்த குறிக்கோளை எப்படி ஒரு வடிவமைத்து செயல் திட்டமாக மாறணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை விடாப்பிடியாக நின்று சில ரெசிலியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு செய்கிறாங்க. சார், இப்போ சில பேர் இலக்கு நிர்ணயிச்சிடுறாங்க. பட் அந்த இலக்கு நோக்கி போகும்போது ஏதோ அவர்களுடைய குடும்ப சூழல் ஒரு தாழ்வு மனநிலையை தொடர்ச்சியாக ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா, அந்த தாழ்வு மனநிலையிலேருந்து எப்படி அவங்க விடுபடுறது? பல பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை. நான் என்னுடைய காலேஜ் டைமில் ஒரு பார்த்த விஷயம் வச்சுக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு பேரல் ஐஸ்டபிள்யூன்னு படிச்சுட்டு இருக்கும்போது நாங்களாம் சில ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்க என்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை சொல்லுன்னு எல்லாம் சொன்னாங்க. என் வாழ்க்கை என் வாயில் வந்தது நான் சொல்லிவிட்டேன். இன்னிலேருந்து 10 வருஷத்துல நான் ஒரு சொந்த கம்பெனி எம்டிஆர் இருப்பேன்னு சொன்னேன். அது 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன, அது என்னவாக வரும், எனக்கு எந்த விதமான ஒரு கிளாரிட்டி அப்போ கிடையாது. ஆனால் சொல்லிட்டோன்றதுக்கு அப்புறமாக அது விடாப்பிடியாக எந்த தடங்குகள் வந்தாலும் அதை தாண்டி போனன்ற ஒரு வெறி மெதுவாக உள்ளே வளர ஆரம்பிச்சு. பல பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு 500 அடி கிணறு தோன்றீங்க, 510வது அடியில் தண்ணி இருக்கும். 500 அடிக்கு தோண்டிட்டு ஐயோ தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி பாதி பேர் நிறுத்திடுவாங்க. அது கடைசியில் அந்த 10 நிமிஷம் வாக்கிங் தி எக்ஸ்ட்ரா மைல்னு சொல்லுவாங்க. அதை போகக்கூடிய அந்த ஒரு ஏதோ ஒரு கடைசியில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் நிற்கும் சார். உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறவங்க பல பேருக்கும் வெற்றி பெறணும்னு நினச்சிட்டு வெற்றி பெறாமல் போனவர்களுக்கு முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு சுய நம்பிக்கை. இது வளர்த்துக்கிறதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. இதை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால எந்த குறிக்கோள் வேணால் அடைய முடியும். ஒரு நபர் பாசிட்டிவ் திங்கிங்கோட அவருடைய ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறதுக்கு என்ன மாதிரியான மெக்கானிசம் அவர் ஹேண்டில் பண்ணணும்? எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கார்த்தால நம்ம எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க, விழிநிலை உணர்வு. இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60,000 80,000 எண்ணங்கள் வருவதாக சயின்ஸ் சொல்லுது. இந்த ஒவ்வொரு எண்ணமும் பார்த்தீங்கன்னா ஒரு விதை மாதிரி. இந்த ஒவ்வொரு விதையும் ஒரு விருட்சமாக ஆலமரமாக வளரக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதுவே ஒரு கள்ளிச்செடியாக வளர்த்துக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த 60,000 80,000 எண்ணங்களை பிஹேவியரல் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதில் 50% எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த விதமான இம்பேக்டும் இல்லாத எண்ணம். உதாரணத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு சைடில் ஒரு நாய்ஸ் கேட்குது, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இல்லை உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய வாலில் இருக்கக்கூடிய அந்த கலர் எனக்கு தெரியுது, அதனால் எனக்கு எந்த விதமான இம்பேக்டும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் பேங்க்கில் டெல்லர் கவுண்டரில் நிற்கிறேன். நான் டெல்லர் கவுண்டருக்கு போகும்போது எனக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. பணம் போடலாம், பணம் எடுக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ணாமல் வந்துடலாம். இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணாமல் வந்தீங்கன்னா நீங்கள் க்யூவில் நின்று டைம் வேஸ்ட். இது மாதிரி 50% எண்ணங்கள், கிட்டத்தட்ட 30,000 எண்ணங்கள்
நமக்கு கொடுக்கப்பட்ட விதைகளை தூக்கி எறிஞ்சிடறோம். பாக்கி இருக்கக்கூடிய 30,000 எண்ணங்கள் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 29,500 எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களாக இருக்குது. ஐயோ நான் தோத்துருவேணும், ஒருவேளை பாஸ் திட்டாருன்னா, உலகம் என்னை ஒத்துக்கலைன்னா, ஒருவேளை நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா, எங்கள் அப்பா அம்மா என்னை வெறுத்துருவாங்களா, என் ஒய்ஃபோட தகராறு வருமா, ப்ரமோஷன் கிடைக்காதா, பயம், அச்சம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள். ஆனால் எல்லா மனிதனுக்குமே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சில்வர் லைனிங் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு 500 பாசிட்டிவ் எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் எல்லாருக்கும் வருதா சொல்லுவாங்க. இந்த 500 நேர்மறை எண்ணங்கள் தான் உங்களையும் என்னையும் இன்னைக்கு வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு. இந்த 500 எண்ணங்களை இவ்வளோ தூரம் கொண்டுடுத்துனா பாக்கி இருக்கக்கூடிய 59,500 எண்ணங்களை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன்னா என்ன ஆகும்? இங்கே தான் நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங்கை விட முக்கியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மனோபாவம், உங்களுடைய மனநிலை. இப்போ உதாரணத்துக்கு உலகம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன், என்னோடது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இல்லைங்க, உலகம் என்னை எப்பவுமே போட்டு தம்சம் தாங்க பண்ணும், நான் அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து வந்தேன், நான் வந்த இனம் வேறு, நான் வந்த மதம் வேறு, நான் வந்த ஜாதி வேறு, நான் படித்த காலேஜ் இப்படி, என் கம்பெனி சரியில்லை. ஒரே சுச்சுவேஷன், ஆனால் பார்க்குறது ரெண்டு விதம். உங்களுடைய ஆட்டிடியூட் பொறுத்து உங்களுடைய எண்ணங்கள் அமைய ஆரம்பிக்கும். முதல்ல உங்கள் எண்ணங்கள் வச்சு உங்கள் ஆட்டிடியூட் அமையுது, உங்களோட ஆட்டிடியூட் வச்சு உங்கள் எண்ணங்கள் அமைய ஆரம்பிக்குது. இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால், ஆமாம் எனக்கு இந்த தடவை நடக்கலை, அடுத்த தடவை நடக்கும். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல்பு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 தடவை ஆச்சு, 10,000 தடவை ஆச்சுன்னு ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இன்டர்வியூவில் ஃபைனலாக அந்த பல்பை லான்ச் பண்ணும்போது கேட்குறாங்க, 1000 தடவை ஃபெயிலியர் ஆகிட்டீங்களே. 1000 தடவை ஃபெயிலியர் ஆகிறாங்க, 1000 முறை பல்பு எப்படி ஒர்க் பண்ணாதுன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா. இதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசனோட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஓவர் நைட்டாக அவர் பண்ண ஒரு சிறிய தவறுனால அந்த லேபில் இருக்க அவர் கண்டுபிடிச்சி பேட்டர்ன் போடாத பல விஷயங்கள் எரிஞ்சிடுச்சு. மறுநாள் காலத்தில் எல்லாம் வராங்க, என்னடா போயிடுச்சு எரிஞ்சிடுச்சேன்னு. நிறைய பேர் மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, பரவாயில்லைங்க நான் ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் ஆரம்பிக்கிறேன், அப்போ பண்ண தப்புகள் எல்லாம் புதுசாக கண்டுபிடிப்பேன். அவர் வாழ்நாள்லேயே அவர் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே மேக்ஸிமம் பேட்டன்ட் வாங்கின ஆளாக சொல்லுவாங்க. அதற்கு அவர் சொன்ன முக்கியமான காரணம், வாழ்க்கையில் என்ன நடக்கக்கூடிய விஷயங்கள்னா பார்க்கும் விதம், அணுகுமுறை, ஆட்டிடியூட்னு சொல்கிறார். நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், உதாரணத்துக்கு எண்டிங்கில் ரெக்கார்டில் கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்க, எதுவுமே ரெக்கார்ட் ஆகலன்னு சொல்லிடுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் என்ன பண்ணுவேன்? கோவப்படுறதுனால உங்களால் பழசு மாற்ற முடியாது. அதோட என்ன பெட்டர் ஆப்ஷன்? அடுத்த முறை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம், அவ்வளோதானே. ஐபிஎல் 17 சீசன் முடிஞ்சிடுச்சு, 18வது சீசன் நடக்குது. மும்பை இந்தியன்ஸ் 5 தடவை, சிஎஸ்கே 5 தடவை, பாக்கி இருக்கிற டீம் 2-3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை யாரும் ஜெயிப்பாங்க தெரியாது சார். இப்போ பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன ஆட்டிடியூட் அப்படின்றது பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி மாற்றி யோசிக்கிறது, எப்படி வேறு ஒரு பார்வையோட பிரச்சனைகளை அணுகுவது அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எதிர்மறையான சிந்தனைகளை நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு எல்லாருமே இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் அதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கலாம். எதிர்மறையான சிந்தனைகள் வரும் பொழுது அந்த சிந்தனைகள்லேருந்து எப்படி விடுபடுவது அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எப்படி விடுபட முடியாது நீங்கள் நினைக்கிறது தான் நம்மளுடைய முதல் பிரச்சனை. என்னோட எண்ணத்தை மாற்ற முடியாது. 2 டெக்னிக் சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். இது மாதிரி ஒரு 1000 டெக்னிக் இருக்குது. டாப் 2 டெக்னிக்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருக்கும் சொல்லித்தருது. நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த எண்ணங்கள் தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல். இதை வச்சு 2 டெக்னிக்ஸ் பார்க்குறவங்க யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இன்னிலே நீங்களும் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய நேயர்ஸ் யூஸ் பண்ணலாம், யார் வேணால் எல்லாருமே பண்ணலாம். முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் சொல்லுவேன், உருவகப்படுத்தி பார்த்தல். உதாரணத்துக்கு நீங்கள் காத்தால் எழுந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக மைண்ட் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கண்ண மூடி உட்காருங்க. இன்றைக்கி ஹோல் டே எப்படி நடக்குன்றத, இப்படி தான் நடக்கணும். ஆழ்நிலை மனதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது சார். ஆழ்நிலை மனது சக்தி 2 விதமாக வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் எந்த விதமான இன்புட்டும் நீங்கள் கொடுக்கலன்னா, சுற்றி இருக்கிறவங்க கொடுக்க இன்புட் எடுத்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன இன்புட் கொடுப்பாங்க, நீ விட மாட்ட, நீ வேஸ்ட்டு, உன்னை வச்சு செஞ்சாலே வேலையெல்லாம் தப்பாக தான் போகும், உனக்கு மேலே ப்ரமோஷன் கிடையாது, உன்னை நான் வேறு வேலையில் போட்டுற போகிறேன். இது மாதிரி தான் நிறைய பேருக்கு நடக்குது. அந்த ஆழ்நிலை மனதுக்கு இன்புட் கொடுத்தது அப்போ யார்? என்னை சுற்றி இருக்கிறவங்க. ஆனால் அது யாரால் கொடுக்க முடியும்? என்னால் கொடுக்கும். ஏன்னா அது என்னோட வேலைக்காரன். நான் இனிமேல் அதுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு உருவப்படுத்துதல். கார்த்தால எழுந்துக்கிறீங்க, திரு ஸ்டீஃபன் நாளைக்கு எழுந்த உடனே ஹோல் டே ஈடி தமிழ் சேனலில் நான் இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிறேன், எப்படி இது பாசிட்டிவாக போகுன்றது உட்கார்ந்து மனதிற்குள் ஒரு படமாக பாருங்கள். இப்போ ரெக்கார்ட் பண்ணி சேனலில் போட்டுருங்க, இது எல்லாராலையும் கண்ணால் பார்க்க முடியும். இதை பார்க்குறது உங்களுக்கு நிஜமாக பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜம். ஆனால் உங்களுடைய ஆழ்நிலை மனதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்காந்துட்டு அந்த மொத்த கதையும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா
ஆழ்நிலை மனதை பொறுத்த வரைக்கும் உண்மை எது பொய் எதுன்னு அதால் வித்தியாசம் பண்ண முடியாது. ஆழ்நிலை மனதுக்கு இருக்கக்கூடிய ஒரே இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜினேஷன். இது ஃபஸ்ட்டு டெக்னிக். நாளிலேருந்து இதை பார்க்குறவங்க எல்லாரும் பண்ணிப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் காத்தால என்னுடைய தினம் அப்படின்னா நாலுலேருந்தே மாறிடுமா, படம் பாட்டு எப்படி மேலே லிஃப்ட்ல ஏறி இறங்கணும் லைஃப்னா அது மாதிரி ஒரு வாரம் 10 நாள் 2 வாரம். ஏன்னா இவ்வளோ நாளாக தாறுமாறாக ஓடின உங்களுடைய மனம் அப்படின்ற வண்டியானது இன்னிலே மாற்றி அமைக்க போகிறீங்க. இரண்டாவது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா சுய பேச்சு இல்லை செல்ஃப் டாக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ள தொடர்ச்சியாக ஒரு டயலாக் ஓடிட்டே இருக்கு, நம்மளை பற்றியே ஓடிட்டு. நம்மளை பற்றியே பெருமையாக பேசிக்கணுமா? நம்ம பெருமையாக பேசுகிறோம் இல்லை, நல்லதாக பேசணும். பெருமையாக பேசுறது நல்லது, செல்ஃப் எஸ்டீம் வளரும். நல்லதாக பேசணும், இது நல்லா நடக்கும், இந்த தடவை தவறிச்சா அடுத்த தடவை கரெக்டாக நடக்கும், அதுக்கு அடுத்த தடவை எனக்காக உலகத்தை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. திங்கிங் ஃப்ரீ, காசு கொடுக்க போதில்லை. கடவுள் உங்களை காத்தால கடவுளோ நேச்சரோ உங்களை கேட்கல. இந்தப்பா 60,000 எண்ணங்கள் இருக்குது, ஒரு எண்ணத்துக்கு 1 ரூபா கொடுன்னு கடவுள் கேட்கறது இல்லை, ஃப்ரீயாக தான் கொடுக்குறாரு. பாசிட்டிவ் வச்சுட்டுப்பாங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் எல்லாமே பாசிட்டிவாக நடக்காம எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. ஆனால் அப்படி திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே சார் இருக்கும். முதல்ல கஷ்டம் தானே. எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ நீங்கள் ஒரு கிராஜுவேஷனோ போஸ்ட் கிராஜுவேஷனோ எம்பிஏ ஏதோ படிச்சுட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் பிறந்த ஒரு 2வது 3வது வயசில் நீங்கள் தவழ்ந்து நடக்க ஆரம்பித்து பேச ஆரம்பிக்கும். யாராவது எம்பிஏ படிச்சுட்டு ஒரு பெரிய எதிர்காலத்தில் யூடியூப்னா என்னென்னே தெரியாதப்போ அந்த சேனலில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வருவேன்னு சொன்னால் நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. ஆனால் நடக்கும்போது உண்மைன்னு தெரியுது இல்லையா? ஆனால் அதை நடக்க வைக்க முடியும். இப்போ ராமாயணத்தை கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று இருக்குது. துளசிதாசர்ன்றவர் அவருடைய மனசில் ராமாயணன்ற கதை உருவானதாகவும் அந்த கதையை அவர் எழுதுறத ராமர் வாழ்ந்ததாகவும் சொல்லுவாங்க. ஆனால் மகாபாரதம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா வியாசர் எழுதுறாரு, அவர் சொல்கிறத விநாயகர் எழுதுறதா சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு, அதை நீங்கள் தினசரி உருவாக்க முடியும். இவ்வளோ நாள் விட்டுட்டீங்க. ஒரு தவறான ரோட்டில் போகிறீங்க, 20 கிலோமீட்டர் போய்ட்டுறீங்க, யாரோ ஒருத்தர் கேட்குறீங்க இந்த ரோடு எங்கேயா போகுதுன்னு. அவர் சொல்கிற இடம் நீங்கள் போகிறதுக்கு ஆப்போசிட் சைடு. என்ன பண்ணுவீங்க? வண்டியை நிறுத்தி யூட்டர்ன் அடிப்பீங்க இல்லையா? இன்னிலேருந்து யூட்டர்ன் அடிங்க. உங்கள் எண்ணத்தை உங்களோட கண்ட்ரோல் எடுத்துங்க. 4லேருந்து 10 நிமிஷம் ஒதுக்குங்க. எழுந்தோடனே மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். காத்தால் 5 மணியோ 6 மணியோ 7 மணியோ எழுந்துக்கிறீங்க. 10 நிமிஷம் உட்காந்து என்னுடைய முழு தினம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னுன்றதை ஆழ்நிலை மனதுக்கு ப்ரோக்ராமாக கொடுங்க. அந்த ப்ரோக்ராம் மெதுவாக இறங்கி அந்த ஆழ்நிலை மனது நம்ப ஆரம்பிக்கும். என்னுடைய ஓனர் ஐயாவுக்கு இப்படி தான் வாழ்க்கை அமையணும். அது என்ன பண்ணுன்னா, when your subconscious works, the universe conspires to give you that play field in இங்கிலீஷில் சொல்லுவாங்க. உங்களுடைய ஆழ்நிலை மனதான ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாசலை கொண்டு வந்து நிறுத்துமா. இது முதல். இரண்டாவது சுய பேச்சு. ஏன்னா என்னோட மேனேஜர் போய் திட்டிடுறாரு சார், எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒன்று அவருக்கு மேலே இருக்கவருக்கு சொல்கிறது, மனசுக்குள்ளே திட்டிக்கலாம். இல்லை மனசுக்குள்ளே நான் என்னையே வருத்தப்படலாம். என்னடா மேனேஜர், என்ன வாழ்க்கை, எப்பப்பா நான் கஷ்டப்பட்டுருக்கேன், இப்படியே இருக்கு வாழ்க்கை. அப்படி இல்லைங்க. மேனேஜரு எனக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அவர் என்ன திட்டலை, என்னுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விதம் தவறு. புதர் வாழ்க்கையில் ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று இருக்குது. புதர் அவருடைய சிஷ்யர்களோடு நடந்துட்டு போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு 10 வயசு பையன் காரி துப்பிடுறான் மூஞ்சில். புதர் கூட அந்த சிஷ்யர்கள்லாம் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. என்னங்க காரி துப்புறாரு? இல்லைப்பா ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, போய்ட்றாங்க. சாயங்காலமாக அந்த பையன் வேகமாக ஓடி வரான். அவர் ஒரு ஏரிக்கரையில் உட்காந்துருக்காரு. ஓடி காலில் ஓன்னு அழறான். உடனே சிஷ்யர்கள் சொல்கிறான், ஐயா என்ன பண்ணுறான்? இல்லைப்பா விடு. என்னன்னு ஏதோ சொல்ல வரான். முதல்ல அவனுக்கு சொல்ல தெரியல, துப்பினான். இப்போ ஏதோ சொல்ல வரான், சொல்ல வந்தது தெரியல, அழறான். இதேமாரி உங்கள் மேனேஜர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா நீங்கள் நல்லா வேலை செய்யணும்னு சொல்கிறார், அது அவருக்கு சொல்ல தெரியல. இப்போ நம்மளுக்கு ஒரு அன்னப்பட்சிக்கிறதுக்கு பாலையும் தண்ணியும் கலந்து வச்சிங்கன்னா பால் எடுத்து தண்ணியை விட்டுரும். ஏன்னா திட்டினாருங்க, ஆமாம் திட்டினார், கழுவி ஊற்றுறாரு, கமெண்ட்ஸ் கீழே தப்பாக இருக்குது, ஓகே விட்டுருங்க, தள்ளி ஒதுக்கி வச்சிருங்க. ஆனால் அவர் என்ன சொல்ல வந்தார்? இந்த வேலைனா சரியாக செய்யலை, இந்த வேலைனா இப்படி செஞ்சுருக்கணும். மொத்தமாக 2 கருத்து தான் இருக்கும். 90% கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் சத்தம் தான். 10% தான் உண்மையான சத்து இருக்கக்கூடிய விஷயம். அந்த 10% சத்து விஷயத்தை நான் வாங்கிறதுக்கான ஆட்டிடியூட் பக்குவம் எனக்கு இருந்ததுன்னா எனக்கு வர எல்லா இன்புட்டும் ஃப்ரீ. என் மேனேஜர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நான் பண்ணாத ஒரு தப்பு இல்லை, நான் பண்ண தப்பு எனக்கு புரியலைன்றதை எனக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுக்கும் விதம் தவறு. இப்போ ஒரு 8 hours அல்லது 9 hours ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பர்சனல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய ஈடுபாடு அப்படின்றது இருக்குது. பர்சனல் லைஃப் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் தொடர்ச்சியாக அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒர்க்
அப்படின்றது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. அந்த மாதிரியான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க என்ன செய்யணும்? இதுக்கு ரொம்ப சிம்பிள் டெக்னிக் நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறீங்க, வீட்டுக்கு போனால் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒரு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் வேரில் போய்ட்டுறீங்க. அது ஒரு ஷார்ட்ஸோ வேஷ்டியோ லுங்கியோ டிஷர்ட் ஏதோ ஒன்று போட்டுட்டு போகிறீங்க. எப்படி உங்களால் மாற்ற முடிஞ்சது? அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஏன் நம்ம வீட்டில் வரல? ஏன்னா அது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெதுவாக ஆங்கரிங் இல்லை கிரவுண்டிங் சொல்லுவாங்க. என் மனசுக்கு நான் தெளிவாக சொல்கிறப்பா ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் இதே என் வீடு. அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் ஆஃபீஸ் இது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்றது விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் சுய பேச்சாக மாற்றுங்க. நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், இந்த இப்போ மீட்டிங் முடிஞ்சு கிளம்பி போகிறோம், இது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திரும்பி எங்கள் அடுத்த தடவை கூப்பிட்றோம் பேசுகிறோன்னா அது அதோட இதை நான் தூக்கிட்டு போயிருந்தேன்னா என்ன ஆகுன்னு சொன்னால், ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தப்புக்கு ஒரு ஜட்ஜ் ஒரு தடவை தான் தண்டனை கொடுப்பார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு தப்போ ஒரு விஷயத்தோ பண்ணிவிட்டு 500 தடவை நம்மளுக்கு தண்டனை கொடுத்துரும். நேற்றுக்கு மேனேஜர் திட்டினாரு, ஒருவேளை நாளைக்கு என்ன ஆகுமோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது அத்தனைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 விஷயங்கள் உங்கள் கையில் ஏற்கனவே இயற்கை உங்களுக்கு சக்தி கொடுத்துரு. உங்களுடைய எண்ண சக்தி, உங்களுடைய உணர்வு சக்தி. உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் ஆள கற்றுக்கணும், உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய ரெகுலேஷனும் கொண்டு வர கற்றுக்கணும். சார், பொதுவாக இப்போ ஒரு சின்ன தவறு பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு ஃபெயிலியர் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதை பற்றியே ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கவங்களையும் பார்க்க முடியுது. இப்போ அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து அது எப்படி நம்ம சரியாக பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்கணும்னு கூட சொன்னீங்க. பட் நிறைய பேரோட லைஃப்பில் வந்து ஒரு ஒர்க் விஷயத்துலையா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய லைஃப் விஷயத்துலையா இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக இல்லாமல் போகுதே, அதுக்கு என்ன காரணம்? ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும்? தோல்வி இல்லை ஃபெயிலியர்னா என்ன? நான் எதையோ மனசில் நினைக்கிறேன், அது நடக்கலை. கரெக்டாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே 99% மார்க் வாங்கின பசங்களா? கிடையாது. பில்கேட்ஸு காலேஜ் ட்ராப் அவுட்டு இல்லையா? காமராஜ் ஐயா 3ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதாக சொல்லுவாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சச்சின் டெண்டுல்கர் காலேஜ் பல்லுன்னு சொல்லுவாங்க. முகேஷ் அம்பானி எந்த ஐஐடியில் எந்த இதில் ஹார்வர்டில் படித்தாரா பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மலையிலேருந்து மழை பெய்யும்போது உருவாகிற நதியை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். அது இறங்குது, அதுக்கு எங்கே போகணும்? கடலில் போய் சேரணும். அதனுடைய குறிக்கோள் அதுக்கு ரொம்ப தெளிவு, கடலில் போய் சேரணும். கடலில் போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு இடத்துல பெருசாக வந்து ஒரு கல் மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணுது? சைடில் போகுது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வழியே ஒரு பள்ளம் வருது, அது அருவியாக மாறுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அகலமாக வருது, அந்த இடத்துல நல்லா தண்ணி நிறைய இடத்துல போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த நதியும் பார்த்தீங்கன்னா நேரடியாக மலையிலிருந்து கடலுக்கு போய் சேராது. இப்படி போகும், இப்படி போகும், அப்படி போகும், இப்படி போகும். இது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பாடம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறிக்கோளை நோக்கி போகும்போது வரக்கூடிய எல்லா தடங்கல்களுமே தோல்வி அல்ல. தோல்விக்கு நம்ம என்ன ஒரு தவறான டெஃபினேஷன் புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த நேரத்துக்குள்ளே நடக்கலாம் தோல்வின்னு நினச்சிக்கிறோம். அந்த நேரத்தை யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், உலகம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் 10ஆம் கிளாஸில் 98 மார்க் வாங்கியே ஆகணும்னு யார் சொல்லுது? உலகம் சொல்லுது. 15 வயசுக்குள்ளே வாங்கணும்னு சொல்லுது. ஆனால் 10ஆம் கிளாஸில் ஃபெயிலியர் ஆகிட்டு +2ல் விட்டுட்டு, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் வந்து பார்த்துருக்கேன், காலேஜ் அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணாமல் ஆமாம் போயிட்டு அதுலேருந்து எப்படி வாழ்க்கையில் வரான், அப்புறம் எப்படி போய் திரும்பி படிக்கிறான், அவனுக்கு இருக்கிற அந்த ஜீனியஸ், அந்த கோடிங் எப்படி அதை மாற்றுறான். நம்ம எல்லாருமே உலகத்தினுடைய ஸ்கிரிப்டில் வாழறத முதல்ல நிறுத்தணும். 2வது, தோல்வின்றது எப்போன்னா என்னோட குறிக்கோளை அடைவதற்கு எனக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நான் இப்போ பண்ணது சரியா இல்லை, இதோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் எனக்கு வெயிட் பண்ணிட்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 14 புக்கு எழுதி முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நான்லாம் புக்கு எழுதுன்னு நான் நினச்சதே கிடையாது. திடீர்னு ஒருத்தர் சொன்னால், ஏன்பா நீ இவ்வளோ பேசுகிறீங்க புக்கு எழுதுன்னு. ஏங்க பேசுறதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை எழுதுன்னு. எழுதினா ஆரம்பிச்சு 98 இப்படி தான் முதல் புக்கு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 14 முடிச்சாச்சு, இப்போது ரிலீஸ் ஆகுது. இன்னும் 2 புக்கு எழுதி முடிச்சிட்ருக்கு, வந்துடும் சீக்கிரம். ஆனால் இதுக்கு முதல்ல அந்த புக்கு எழுதும்போது அவ்வளோ ஈஸி இல்லை. புக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் கிடைக்கல, 8 பப்ளிஷர் பார்க்குறேன், யாருமே முடியாதுன்ட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சேன். அப்புறம் நான் யோசிச்சேன், நீ எதுக்கு பப்ளிஷ் பண்ணணும்? நானே பண்ணிக்கிறேன். செல்ஃப் பப்ளிஷிங் முதல்ல விட்டேன். 98 சொந்த காலில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு மீடியமாக எடுத்து செல்ஃப் பப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது, ஒரு பேர் கெட்டு போயிடும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னோடய ஃபஸ்ட்டு புக்கை எக்கனாமிக் டைம்ஸில் ½ பேஜ் ரிவ்யூ அந்த காலத்தில் கொடுத்தாங்க. ஜான்வரி 1999 $1 million ஐடியான்னு போட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு புக் யூ டூ கேன் செல்னு ஒரு புக்கை எக்கனாமிக் டைம்ஸில் அந்த காலத்தில் அந்த புக்கை மார்க்கெட்டில் அந்த அப்போ இருந்த ஒரு சப் எடிட்டர் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார்.
சார் இன்னும் இவ்வளோ அருமையான புக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் உட்காந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே எடுத்துகிட்டு போய் எழுதினார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி போகிறேன், என் குறிக்கோள் இங்கே இருக்குது, இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த டோரை தாண்டி வெளியில் போகணும், இந்த டோரை லாக் பண்ணிடுறீங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த கதவுக்கு பின்னாடி இன்னொரு டோர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த மூடின டோரையே நான் முட்டியிருந்தேன்னா எவ்வளோ முட்டினாலும் வெளியில் போக முடியாது. அப்படின்னா வேற ஒரு வழியை பார்க்கணும். ஓ இப்படி இருக்குமோ, அங்கே இருக்குமோ, இந்த பக்கம் இருக்குமோ, போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். You have to search for an option or opportunity. எவ்ரி ஃபெயிலியர், ஒவ்வொரு தோல்வியும் என்னை மீண்டும் உயர்ப்பிப்பதற்காக கிடைத்த ஒரு புதிய பாதை போடுறதுக்காக கிடைச்ச விஷயம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். லைஃப் எல்லாமே ஜாலியாக இருக்கும். வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய கான்வர்சேஷன்ஸ் அவரோட நான் பண்ண போகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டீஃபன், தேங்க்ஸ் a lot. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.